வணக்கம். நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது 2025 குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு. மகர ராசி பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. 2025 மார்ச் கடைசியில் நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சி அவங்களுக்கு 7.5 சனியிலேருந்து ஒரு நிவர்த்தி. 7.5 சனி முடியுது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் இடத்துக்கு போகுது. 3ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னா மகரத்தை விட்டு சனி 7.5 சனி முடிஞ்சு விலகி போகுதுன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய விஷயம், பெரிய மாற்றம். இதனால் பல நன்மைகள் மகர ராசிக்கு உண்டு. இருப்பினும் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அதோடைய பாதிப்பும் எப்படி இருக்குன்னு மொத்தமாக சேர்ந்து நம்ம பார்ப்போம். அப்போ தான் 2025 வருட பலன் இந்த பயிற்சிகளுக்கெலாம் அப்புறம் எப்படி இருக்குன்றது நம்ம தெளிவாக பார்க்க முடியும். சனி பயிற்சி 7.5 சனி முடிஞ்சு சனி மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அமரும் போது ஒரு மன தைரியத்தை கொடுப்பார். துணிச்சல், எடுத்த காரிய வெற்றி. மன தைரியம் வந்துட்டாலே நம்ம அதுவும் இவ்வளோ நாள் 7.5 சனியில் இருந்த மகர ராசி நேயர்கள் ஒரு கிட்டத்தட்ட எந்த ஒரு முயற்சியும் எடுக்க யோசிப்பாங்க. ஏன்னா எடுத்த நிறைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கும். நிறைய லாஸ், நிறைய ஹெல்த் இம்பேக்டு, நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே பார்த்த காலமாக தானே இருந்திருக்கும் கடந்த 7.5 வருடம். அப்போது அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு மன தைரியம் தேவை. ஒரு புது மனிதனாக புது அவதாரம் எடுப்பாங்க. அந்த தைரியத்தை, அந்த துணிச்சலை சனி பகவான் கொடுப்பார். ஆனால் அது சனி பகவான், சனீஸ்வரர்னும் போது அதுக்கான உழைப்பு நம்ம கண்டிப்பாக போடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்தாலும், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும், இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்றதுனால அதுவாகவே சேர்ந்துடும். நம்மளை தானாகவே ஒரு வெற்றி நம்மளை சேரும்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. தப்பு கணக்கு போடுறவங்க இல்லை மகர ராசி நேயர்கள். முக்கியமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசி நேயர்களுடைய உழைப்பு ரொம்ப அதிகமானது. காலச்சக்கரத்துக்கே 10வது ராசி மகரம். காலச்சக்கரத்துக்கே தொழில் ஸ்தானம் மகரம் தான். மகர ராசி நேயர்களுக்கு இயல்பாகவே அந்த தொழில் வல்லமை, வேலை தொழில் சம்மந்தப்பட்ட சிந்தனை அதிகமாகவே இருக்கும். அதுக்கான உழைப்பு நிறைய போடுவீங்க தான். இருந்தாலும் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை சொல்கிறதுக்கு காரணம் சிறிதளவு கூட ஒரு எதையும் ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். ஹார்ட் ஒர்க் நீங்கள் எப்போவுமே பண்ணுற மாதிரி இன்னும் நிறையவே பண்ணுங்கள். சனி பயிற்சி நல்லா வர்றதுனால அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு நாள் 7.5 சனியில் அது கிடைக்காம போயிருக்கும். சில சோதனைகள் வந்திருக்கும், சில ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ விலகி பேக் டு ஃபார்ம். எல்லாம் முடிஞ்சது. 7.5 வருடம் சோதனை காலம் முடிஞ்சு நீங்கள் புது அவதாரம் எடுக்க போகிற டைம் வரப்போகுது. மார்ச் 2025 முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஆட்டம் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும். சனி எங்கெங்கே பார்வையிடுறார்? சனி 3ஆம் இடத்துலேருந்து தன் 3ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். சனி மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது 5, 9, 12. 5, 9, 12 என்னென்னலாம் இம்பேக்ட் பண்ண போகுது? 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய குழந்தை ஸ்தானம். உங்கள் குழந்தை மேலே இருக்கிற ஃபோக்கஸ். உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் இவ்வளவு நாள் 7.5 சனி காலத்தில் ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஒரு 5 நாள் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு 2 நாள் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கும். அலைச்சல் இருந்திருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல் இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் ஏன் இப்போவும் இந்த வீடியோ டிசம்பர் 2024 நம்ம போடுறோம். இன்னும் ஒரு 3 மாத காலம் இருக்குது சனி பயிற்சி ஆகிறதுக்கு. இப்போவும் குடும்பஸ்தானத்தில் தான் சனி இருக்கார் இல்லையா? இன்னும் 7.5 சனி முடிய போகுதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போது நீங்கள் கடந்த 2-2.5 வருடங்களாக நீங்கள்
அனுபவிக்கிறது அந்த குடும்ப சிக்கல், சேவிங்ஸ் பிரச்சனைகள். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் இல்லாமல் போகிறது, ஃபேமிலியே வந்து ஒரு பாரமாக இருக்கிறது, குழந்தைகளும் சேர்த்து. இப்போது சனி பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் வீட்டை பார்க்கும்போது குழந்தைகள் மேலே நீங்கள் அதிக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்க, அவங்க எவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம இவ்வளோ நாள் என்ன செய்ய முடியாமல் போச்சு, என்ன செய்யலாம். இது ஒரு விஷயம். 2வது க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய புது இனிஷியேட்டிவ்ஸ். ரொம்ப நாளாக உங்களுக்கு சில ஐடியாஸ் இருந்திருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இல்லை மாணவர்களாக இருந்தால் நம்ம இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் எடுத்து படிப்போம், இனிமேல் இந்த மாதிரி படித்து பார்ப்போம். அது மாதிரி நீங்கள் எந்த முயற்சி செஞ்சுருந்தாலும் தோல்வியாகவோ இல்லை தாமதமாகவோ நடந்தது எல்லாமே இப்போது நேர்மாறாக வெற்றிகரமாக முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் மேலே சம்மந்தப்பட்ட விஷயங்கள், க்ரியேட்டிவாக புது இனிஷியேட்டிவ்ஸு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய புகழ் அதிகரிக்கும், உங்களுடைய மரியாதை, சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற மரியாதை அதிகரிக்கும். இது எல்லாமே உங்கள் முயற்சினால் நடக்கும், உங்களோட உழைப்புனால் நடக்கும். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நேரமும் 3ஆம் இடத்துல சனி வரும்போது தரார். தொழில், வேலையை விட தொழில் மேலே ஃபோக்கஸ் அதிகமாகும். சுய தொழில் நம்மளாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சனி இறங்க வைப்பார். ஆனால் அதுக்கேற்ற உழைப்பை வந்து அவர் வாங்கிக்காமல் போக மாட்டார், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக சனி பார்க்குற இடம் மகர ராசிக்கு 9ஆம் இடம், கன்னியை பார்வையிடுறார். 9ஆம் இடம்ன்றது உங்களுடைய தகப்பனுடைய உறவு, வெளிநாட்டு பயணம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், வெளிநாடாக இருக்கலாம், இல்லை சொந்த நாட்டிலேயே வெகு தூரத்தில் பயணமாகவும் இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நல்லது. இதுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டட் ட்ராவல்ஸ் இருக்கலாம். உங்களோட ஒரு முயற்சி வந்து ஒரு பயணம் கலந்ததாக இருக்கலாம். அப்பா கூட சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ், அப்பா வழி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது, அதில் ஒரு அதிர்ஷ்டம், இதெல்லாமே வந்து இந்த சனியின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுறது வந்து குறிக்குது. சனியோட மற்றொரு பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தில் விழுறது வந்து உங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் மூலம், உங்களுடைய முயற்சி மூலம், இல்லை உங்கள் இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் மூலம் எப்படி உங்களுடைய விரயங்களை நீங்கள் குறைச்சிக்க போகிறீங்க, என்ன எஃபர்ட் போட்டு உங்களுடைய விரயத்தை கம்மி பண்ண போகிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. இன்னொன்று, உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய குடும்ப அதிபதியும் சனி தான். மகர ராசிக்கு சொந்தக்காரரே சனி தான், கும்பராசிக்கும் சனி தான். அதாவது மகர ராசி உங்கள் ராசி அதிபதி அவர் தான், உங்களுடைய அடுத்த வீடு கும்ப வீடு தான் உங்களுடைய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இல்லையா, அந்த வீட்டுக்கு அதிபதியும் சனி தான். இந்த 2 வீட்டு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் பார்வை விரயஸ்தானத்தில் விழும் பொழுது அந்த வீடு வந்து 3ஆம் இடம்ன்றது வந்து சகோதர சகோதரிகளை குறிக்கணும் போது உறவு முறையாக நம்ம பேசணும்னா உங்கள் குடும்பம், முக்கியமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலம் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை எப்படி குறைக்க போகிறீங்கன்னு ஒரு பிளான் போடுவீங்க. இவ்வளவு நாள் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், இனிமேல் நம்ம இப்படி பண்ணிக்கலாம், இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டான்ற மாதிரி ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கேற்ற விஷயங்களும் நடக்கும். இப்போ சனி பயிற்சி பார்த்துட்டோம். சனி பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. 7.5 சனிலேருந்து வெளியே வந்து சனி மற்றும் மற்ற பாவகிரகங்கள், பாவிகள், ஜோதிட லாங்குவேஜில் சொல்லணுன்னா சுபகிரகங்கள் பாவகிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பாவகிரகங்கள் சனியாக இருக்கட்டும், ராகு, செவ்வாய், சூரியன்லாம் அரை சுபர் அரை பாவி, அவரையும் நம்ம சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பாவியாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கோச்சார பலன்கள்னு பார்க்கும்போது நம்ம ராசியிலேருந்து 3, 6, 10, 12 உபச்சய ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். 3, 3வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு, 11வது வீடு, இந்த வீட்டில் வரும்போது தான் நல்லது செய்கிறாங்க. 3, 6, 11 தான் இன்னும் சிறப்பு. 10 வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை தான். அதன் அடிப்படையில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல சனி வரார். இதுக்கப்புறம் ஒரு யோக பலன் கொடுக்கணும்னா 6வது வீட்டுக்கு சனி போகணும்.
நடுப்புற 4வது வீடு 5வது வீடு யோகமாலாம் இருக்காது. 6வது வீட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11வது வீட்டுக்கு சனி போகணும். ஒரு வீட்டுக்கும் 2.5 வருஷம் ஆகும் சுமார். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ இது எவ்வளோ முக்கியமான பயிற்சின்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ மகர ராசிக்கு 3, 6, 11 இந்த 3 வீடு தான் யோகா பயிற்சி அப்படின்னு இருக்கும்போது 3வது வீட்டில் வரப்போகிற சனி வந்து இது ஒரு கோல்டன் டைம் தானே. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் லைஃப் டைம் தான் அது அந்த பயிற்சி நடக்குது. திருப்பி இந்த இடத்துக்கு சனி உங்களுக்கு வரத்துக்கு இன்னொரு 30 வருஷம் ஆகும். எல்லா ராசிக்குமே இப்படி தான். இது ஒரு பொதுவான விதி தான் இது. உங்களுக்கு அது முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். 3வது இடத்துல போது ஏதோ சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்காதீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. 7.5 சனி முடியுதுன்றது ஒரு நல்லது. முடியும் போதே எல்லா ராசிக்குமே எங்கே போகுதுன்னா 3வது இடத்துக்கு போகுது. நம்ம 12ஆம் இடம், நம்ம ஜென்ம ராசி, ஜென்ம வீடு, 2ஆம் இடம். இந்த 3 வீடு தான் அந்த 7.5 சனி பீரியட். 2.5 வருஷம். அதுக்கு அடுத்தது 3வது வீட்டுக்கு போகும்போது அது உபச்சயஸ்தானம், யோகமான இடத்துக்கு போய் உங்களோட முயற்சி மூலமாகவே, உங்களுடைய நெய்பர்ஸோட சப்போர்ட் மூலமாகவே, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் சப்போர்ட் மூலமாக உங்களுடைய துணிச்சல், தைரிய வீரியஸ்தானம், தைரியமாக ஒரு விஷயம் பண்ணியே சாதிப்பீங்க நீங்கள். அதில் சனின்றதுனால ஒரு உழைப்பு அதிகமாக இருக்கணும். இதே செவ்வாயாக இருந்தால் ஒரு அசாத்திய தைரியமே போதும். சூரியனாக இருந்தால் ஒரு நேர்மை, ராகுவாக இருந்தால் அதில் ஒரு சாணக்கியத்தனம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ஜெயிக்கலாம். சனின்றதுனால எஃபர்ட் போடணும், உழைக்கணும். அதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா சனி போல் கொடுப்பார் இல்லை, கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. இது 2.5 வருஷத்துக்கு வரப்போகிற மார்ச் 2025 முடிவிலிருந்து 2.5 வருஷத்துக்கு இவர் இதே வேலையை பண்ணுவார். பட் அந்த 2.5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிலாம் ஓவர்லாப் ஆகும் இல்லையா, அந்த பீரியட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதில் பார்க்குறோம். இந்த சனி பயிற்சி நடந்து ஒரு 1.5 மாதம் கழித்து மே மாதம் நடுவில் குரு பயிற்சியும் நடக்குது, அடுத்தடுத்து ராகுகேது பயிற்சியும் நடக்குது. மே 15, 17 தேதிகளில். இப்போ அந்த குரு பயிற்சி 1 வருட காலத்துக்கும், ராகுகேது பயிற்சி ஒரு 1.5 வருட காலத்துக்கும் இந்த பலன்களை எப்படி இந்த சனி பயிற்சிக்கு கொடுக்க போதா கெடுக்க போதான்னு நம்ம பார்ப்போம். குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற குரு ரிஷபத்திலிருந்து மகர ராசியை பார்த்தபடி இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் குரு பார்வையினால் உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. குரு பார்வையினால் மட்டும். அந்த குரு பார்வை இல்லாமல் போகுது. இன்னொன்று, அந்த குரு மகர ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். ருணரோக ஸ்தானத்துக்கு போகிறார். 6ஆம் இடம்ன்றது நல்ல ஸ்தானம் இல்லை, அங்கே குரு போகிறார். அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஆனால் சனி பயிற்சி ஆகிட்டு அதுக்கு முன்னாடியே 7.5 சனி நிவர்த்தி ஆகி 3ஆம் இடத்துல போகிறது டபுள் பாசிட்டிவ், ட்ரிபிள் பாசிட்டிவ் உங்களுக்கு. குரு 6ஆம் இடத்துக்கு போனாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, அதாவது தனுசுக்கும் மீனத்துக்கும் சொந்தக்காரரான குரு மகரத்துக்கு 3வது வீடு மற்றும் 12வது வீட்டுக்கு அதிபதி. அவர் போய் மறையிறது அவ்வளோ பெரிய கெடுபலனும் கிடையாது. பொதுவாகவே குரு எல்லா ராசிக்குமே நல்ல கிரகம் கிடையாது. எந்த கிரகமுமே எல்லா ராசிக்குமே நல்ல கிரகம் கிடையாது. அது ஒரு பொது விதி. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கணும். குரு மகர ராசி பொறுத்த வரைக்கும் யோக கிரகம்லாம் கிடையாது. அது 3 கூடையவன், 12 கூடையவன். அவர் எங்கே உட்காந்தாலுமே ஒரு சம பலன் தான். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறையிறது கெட்டவன் கெட்டில் ஒரு யோகம்தான். அதாவது 12வது அதிபதி 6ல் போய் மறையுது, அது ஒரு வகையில் நல்லது. 3வது அதிபதி 6ல் போய் மறையிறது அவ்வளோ சிறப்பல்ல. நீங்கள் எடுக்க போகிற முயற்சி, உங்களுடைய தைரியம், இந்த விஷயங்கள்லேயே கொஞ்சம் சேலஞ்சஸும் இது கொடுக்கும், கொஞ்சம் சிரமப்படுத்தும், கொஞ்சம் ஆப்பனன்ஸ், ஒரு காம்படிஷன்லாம் உருவாக்கும் இது. இன்னொன்று ஹெல்த். 6வது இடம்ன்றபோது ஹெல்த் ரிலேட்டட், ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான இந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, 6, 12 இதை ட்ரிகர் பண்ணுது. ஏன்னா அங்கே குரு உட்காந்தபடியே அந்த 12ஆம் இடத்தை வர பார்க்குறாரு. அப்போ இது ரெண்டுத்தையுமே விரிவடைய செய்வார். விரிவடைய செய்கிறாருன்னா அதை பற்றின விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் அதிகரித்து ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு அது மூலமாக சரி பண்ணிக்கிறது, இந்த விஷயங்களும் நடக்கும். ஆனால் இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா 7.5 சனியில் பார்க்காத அடியே கிடையாது. நம்ம 7.5 சனியில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மெச்சூரிட்டி ஒரு பக்குவம் ஒரு புது மனிதன், புது அவதாரம் எடுக்க போகிற நீங்கள் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுவும் இருக்குது குருனால். குரு பார்வை
தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் விழுது, உங்களுடைய விரயஸ்தானத்தை விழுது, உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் விழுது. குரு பார்வை அதோடைய நன்மையை செய்ய தான் போகுது. தொழில் விருத்தி, தொழில் சம்மந்தப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள், உங்களுடைய சேவிங்ஸு, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அது நல்லது தான் செய்ய போகுது. விரயத்தை கட்டுப்படுத்தும், ஆனால் சில சுப விரயங்களும் கொடுக்க தான் செய்யும். அது ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகளாகவும் இருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து இது எல்லாத்தையும் செய்யுது. ரைட். இப்போ ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் யோக இடத்துல இருந்த ராகு இப்பவும் 3ஆம் இடத்துல, மகரத்துக்கு 3ஆம் இடத்துல தான் ராகு இருந்து செயல்பட்டுட்டு வரார். நான் சொன்ன மாதிரி பாவிகள் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பே. அவர் அந்த சிறப்பை இழந்து குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறார். அதே மே 2025. 9ஆம் இடத்துல இருக்கிற கேது 8ஆம் இடத்துக்கு வரார். இந்த 2, 8 இந்த ஆக்சிஸில் ராகு கேது வர்றது வந்து அவ்வளோ சிறப்பே இல்லை. குடும்பஸ்தானத்தில் ராகு, ஸோ குடும்பத்தில் ஏதாவது ராகுனால பிரச்சனைகள், உங்களுடைய நீங்கள் பேசுகிறதுனால வரப்போகிற பிரச்சனைகள், ஒரு பொய் வாக்கு கொடுத்துட்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்துடலாம். ஒன்று சொல்லி நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஃபால்ஸ் ப்ராமிசஸ், ஃபால்ஸ் ஹோப்ஸ், இதெல்லாம் ராகு கொடுத்துரும். ஒரு மாயை க்ரியேட் பண்ணிடும். நான் பண்ணி காமிக்கிறேன், நான் உனக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயே சொல்ல நேரிடும். அதை பண்ண முடியாத சூழ்நிலையை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். கடுஞ்சொல், நீங்கள் யாரையாவது ஒரு சொல் சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ளேயே, குடும்பத்துக்குள்ளேயே அம்மா அப்பா ஒய்ஃபு கணவன் யார்கிட்டையுமே வந்துட்டு ஹார்ஷாக எதையும் பேசாமல் அவாய்ட் பண்ணுற நேரம் இது. அவாய்ட் பண்ணுங்கள். அஷ்டமத்தில் இருக்கிற கேது அதன் வேலையை செய்யும். கொஞ்சம் ஆராய்ச்சி, கொஞ்சம் வந்து ரிசர்ச் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னாலும், ஏன்னா இந்த கேது வந்து ஒரு நேரத்தில் தன்னுடைய மக நட்சத்திரத்தையும் கிராஸ் பண்ணும் சிம்ம ராசிக்குள்ளே. இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சி குணம், ஒரு டெப்த்தாக போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் மகர ராசிக்கு இது ட்ரிகர் பண்ணோனாலும், அஷ்டமத்தில் கேது எப்பவுமே கொஞ்சம் ஆபத்து தான். சில திடீர் விஷயங்கள் நடக்கும். அது கொஞ்சம் அப்செட்டிங்கான விஷயங்களாகவும் இருக்க தான் செய்யும். ஸோ ஆக மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி சிறப்பல்ல. குரு பயிற்சி எப்போவுமே குரு பயிற்சின்றது வந்து ஒரு சிறப்பான பயிற்சின்னு சொல்ல முடியாது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சமப்பலன்லேயே தான் அது போகும். அதோட ஆதிபத்தியம் அந்த மாதிரி ராசியிலேருந்து பார்க்கும் போது இருந்தாலும் குரு பார்வை விழுற இடங்கள், தொழில் ஸ்தானம், குடும்பஸ்தானம், விரயஸ்தானத்தை சம்மந்தப்பட்டு இருக்கும் போது அதன் அடிப்படையில் வர நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி பயிற்சி தான் யோகமான ஒரு சனி பயிற்சி. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி நேயர்கள், உழைக்கக்கூடியவர்கள் மகர ராசி நேயர்கள், இது ரெண்டுத்தையும் பண்ணியும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வராமல் இவ்வளோ வருஷம், ஒரு 7-7.5 வருஷம் தாண்டி நீங்கள் எவ்வளோ சோர்ந்து போயிருப்பீங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் ஏறுமுகம் தான். 7.5 சனி விலகுது, உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஆல் தி பெஸ்ட்.